நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் நீங்கள் ஒரு வெப்சைட்டோ எதையோ சர்ச் பண்ணுறீங்க. சர்ச் பண்ணக்கூடிய இடம் கூகுளோட சர்ச் இன்ஜின் தான். இப்போ அந்த கூகுள் சர்ச் இன்ஜினுக்கு போட்டியாக இன்னொரு புதிய கம்பெனி வந்திருக்கு. அந்த கம்பெனி யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கண்டிப்பாக உங்களுடைய ஃபோனில் அந்த பிராண்டை நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். ஏன் பேர் செய்யது நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்திலே அதிகம் பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு சர்ச் இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட சர்ச் இன்ஜின் தாங்க. அந்த சர்ச் இன்ஜினில் அவ்வளவு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த கூகுளோட சர்ச் இன்ஜினில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. பாதி உண்மையாகவும் இருக்கலாம், பாதி ஃபேக்காகவும் இருக்கலாம். ஸோ அவ்வளவு விஷயங்கள் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அவங்களுக்கு போட்டியாக இண்டிவிஜுவலாக ஒரு பிராண்டு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்க வேறு யாரும் இல்லைங்க. ப்ரைவசிக்காகவே ஒரு சர்ச் இன்ஜினை உருவாக்குனாங்க. ஒரு அப்ளிகேஷனை கூட லான்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாராலையும் வரவேற்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் அவங்க தான் பிரேவ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ உங்கள் ஃபோனில் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இவங்க முழுக்க ப்ரைவசிக்காகவே தங்களுடைய சர்வீஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஏன் கூகுளை மாதிரி நம்மளும் ஒரு சர்ச் இன்ஜினை இண்டிவிஜுவலாக லான்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து லான்ச் பண்ணிட்டாங்க வெற்றிகரமாக. இப்போ நான் என்னுடைய மொபைலில் கூட ட்ரை பண்ணேன். நீங்கள் மொபைலில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். முழுக்க ஒரு ப்ரைவசி ஃபோக்கஸ்டு சர்ச் இன்ஜின் அப்படிங்கிறதுனால தைரியமாக நம்ம உள்ளே போயிட்டு எதை வேணாலும் நம்ம சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த பிரேவோட மொபைல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். அதே மொபைலில் நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் வெர்ஷனில் இந்த பிரேவை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோவில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களை, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சமான ப்ரௌசர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட குரோம் ப்ரௌசர். அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். உங்கள் ஃபோனில் இந்த பிரேவ் ப்ரௌசர் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு கூட நீங்கள் பிரேவோட சர்ச் இன்ஜினை பயன்படுத்தலாம். ஸோ நான் கூகுளோட குரோம் ப்ரௌசரை நான் யூஸ் பண்ணிவிட்டு இதில் பிரேவ்னு டைப் பண்ணி சர்ச் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா பிரேவ் ப்ரௌசர், அதை நான் டேப் பண்ணுறேன். இடையில ஒரு மெசேஜ் வந்துச்சு கீழே இருந்து. ஸோ அதை கிளிக் பண்ணி நான் உள்ளே போனேன். ஸோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்குது பாருங்கள், பிரேவ் பீட்டா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதை நான் கிளிக் பண்ணுறேன். சரிங்க, நான் என்ன பண்ணுறேன், அதில் கிடைக்கல. ஸோ அதனால் பிரேவ் சர்ச் இன்ஜின்னு டைப் பண்ணுறேன். வந்துருச்சு. சர்ச் பிரேவ் ப்ரௌசர், இதை நான் கிளிக் பண்ணுறேன். சர்ச் நான் பார்த்தீங்களா, இதாங்க பிரேவோட சர்ச் இன்ஜின். பேஜே இப்படி தான் இருக்குது. செம்மையாக இருக்குல்ல? ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷனில் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. இது ஒரு பேசிக் லெவலில் இருக்குது. முழுமையாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த பீட்டாவை தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் இந்த பீட்டா வெர்ஷனில் தான் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். சர்ச் த வெப் ப்ரைவேட்லி, அதாவது நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ப்ரைவேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் சர்ச் பண்ணுறேன்னே பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல? ஸோ இதில் சர்ச் கிளாஸ் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது பாருங்கள், வா செம்மையாக இருக்குது. ஸோ ரிசல்ட்லாம் பக்காவாக இருக்குது. செகண்ட்ஸில் ஓப்பன் ஆகுது பாருங்கள். முறையாக கொடுத்துருக்காங்க. கூகுள் சர்ச் இன்ஜினில் ரிசல்ட் பேஜை பார்த்தீங்கன்னா பார்த்து போர் அடிச்சிருக்கும். பட் இதில் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ செட் பிரேவ் சர்ச் ஆஸ் அ டிஃபால்ட், இதை நீங்கள் டிஃபால்ட்டாக பயன்படுத்தினா இல்லைன்னா மேபி லேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்து நீங்கள் எஸ்கேப் பண்ணிடலாம். அதுவும் தேவையில்லைன்னா பக்கத்தில் ஒரு எக்ஸ் இருக்குது, அதை கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுனைடெட் ஸ்டேட்னு இருக்குது. அதில் எந்த கண்ட்ரிலேயே நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம இந்தியா இருக்கான்னு பார்ப்போம். கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதில் இந்தியாவோட இது இல்லை இருக்குது. ஸோ இந்தியாவை நம்ம செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்தியாவில் உள்ள எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரிலேட்டடாக உள்ள எல்லா விஷயங்களும் இதில் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்ப்போமே. இமேஜில் எப்படி கொடுத்துருக்காங்க, இதோட ஸ்பெஷாலிட்டி வா செம்மையாக இருக்குது. செகண்ட்ஸில் லோட் ஆகுது. ஸோ நீங்களும் பிரேவோட சர்ச் இன்ஜினை பயன்படுத்தி பாருங்கள். நியூஸ், அதுக்கப்புறம் வீடியோஸ், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் பேஜ் லோட் ஆகுது. அதை நம்ம ஃபீல் பண்ண முடியுது. டூல்ஸ், இப்போ எனி டைம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இப்படி பேஜை லெஃப்ட்டில் பண்ணுங்கள். டியூரேஷன், எனி ரிசொல்யூஷன் பார்ப்போம். 1080 பிக்சல் வரைக்கும் உங்களுக்கு இதில் டிஸ்பிளே பண்ணுறாங்க. அப்புறம் சேஃப் சர்ச், மோட்ரேட். ஸோ இதில் ஸ்ட்ரிக்ட் இருக்குது, ஆஃப் இருக்குது. ஆஃப்னா ஆஃப் பண்ணிக்கலாம். சேஃப் சர்ச்சை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா விஷயங்களும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ பிரேவ், இதாங்க பிரேவோட சர்ச் ரிசல்ட்டோட பேஜ். டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் இருக்குது. நம்ம அதை கிளிக் பண்ணி பார்ப்போம். இதில்
தீம் இருக்குது. தீமோட நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். அதாவது டார்க் மோட், லைட் மோட், அதுக்கப்புறம் லாங்குவேஜ் கமிங் சூன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லாங்குவேஜ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் அ டிஃபால்ட் ப்ரௌசர், ஓப்பன் லிங்க் இந்த நியூ டேப். நியூ டேப்பில் வந்து லிங்கை ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு வசதி, அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குளோபல் ரிசல்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு தெரில. ஸோ உள்ள அவ்வளவு விஷயங்கள் இல்லை, லிமிட்டான விஷயங்களை கொடுத்துருக்காங்க இந்த பிரேவோட சர்ச் இன்ஜின் பேஜில். ஸோ நண்பர்களை, இன்டர்நெட்டில் ஒரு மாற்றத்தை விரும்புகிறீங்களா? கண்டிப்பாக அதுக்கு தான் இந்த பிரேவ் சர்ச் இன்ஜின் இப்போ வந்திருக்கு, களத்தில் இறங்கியிருக்கு. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் வருங்காலத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கூகுளுக்கு சவால் விட்டுருக்கு இந்த பிரேவ். வரக்கூடிய நாட்களில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சரி நண்பர்களே, கூகுளுக்கு போட்டியாக இந்த பிரேவ் சர்ச் இன்ஜின் வந்து லான்ச் ஆகிருக்கு. இப்போ பீட்டா வெர்ஷனில் லான்ச் ஆகிருக்கனால ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்காமல் கூட போகலாம். முழுமையான வெர்ஷன் கிடைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு டஃப் காம்படிஷனை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பிரேவ் சர்ச் இன்ஜின். உங்களுடைய மொபைலில் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வருங்காலத்தில் கூகுளுக்கு டஃப் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற விவரங்களை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக்